فالله عز وجل يأمرنا على لسان نبيه صلى الله عليه وسلم واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا. அடுத்ததாக உஸ்தாத், இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா அவர்கள் உஸ்மானிய கிலாஃபத்தை உடைத்தார்கள், பிரிட்டிஷினுடைய உளவாளியாக இருந்தார்கள் என்பது போன்ற குற்றச்சாட்டுகளை இமாம் அவர்கள் மீது வைக்கப்படுகிறது. இதனுடைய உண்மை தன்மை என்ன? இமாம் அவர்களை பற்றி வைக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகள் உண்மையானதா? இது ஒரு வரலாற்று மோசடி. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா அவர்கள் அவர் எந்த ஹிலாஃபத்திற்கும் எதிராக கிளர்ச்சி செய்யவில்லை. அவர் சொல்லப்போனால் சவுத் என்பவர் ஆட்சி செய்திருந்த ஒரு ஆட்சியாளர் அவருடைய உதவியை நாடுகிறார். அதற்காகத்தான் அவர் தரியா என்கிற பகுதிக்கு புறப்பட்டு செல்கிறார். அவருடைய சொந்த நாடு உனைசா, நஜித் என்கிற பகுதியில் இருந்து கொண்டிருக்கிற உயேனாவில பிறந்தவர். அது நஜிதில் இருந்து கொண்டிருக்கிற பகுதி. அந்த நஜிதில் அவருக்கு ஆதரவு கிடைக்கவில்லை என்பதற்காண்டி அவர் தரியா என்கிற பகுதிக்கு என்ன செய்றாங்க, அங்கிருந்து புலம்பெயர்ந்து செல்கிறார். அங்கிருந்து கொண்டிருக்கிற ஆட்சியாளர் தான் இவர். யாரு? ஆலு சவுத் என்று சொல்லக்கூடியவர்கள், அந்த ஊரை சேர்ந்தவர்கள். அவரிடத்தில் அடைக்கலம் கேட்டு அவர் என்ன செய்றார், இந்த பிரச்சாரத்தை உள்வாங்கி அது சரி கண்டதன் அடிப்படையில் இவருக்கு இமாம் அவர்களுக்கு என்ன செஞ்சாங்க, உதவி செய்தார்கள். அப்ப இதன் அடிப்படையில் அவர்கள் என்ன செஞ்சாங்க, அந்த பிரச்சாரம் வளருவதற்கு எல்லா விதத்திலும் ஒத்துழைப்பு தந்தார். பல ஊர்களுக்கு, பல பிரதேசங்களுக்கு அவர் இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்து சென்றார்களே தவிர நேரடியாக அல்லது மறைமுகமாக எந்த விதத்திலுமே அவங்க என்ன சில துருக்கிய ஹிலாஃபத்திற்கு அவர்கள் என்ன சில முறையிடப்படவில்லை. கொள்கை ரீதியாக அவர்கள் துருக்கிய ஹிலாஃபத்திடத்தில் இருந்த சூஃபிய கொள்கை, கபர் வழிபாடு, நாம் ஏற்கனவே சொல்லி காட்டியதை போன்று மரங்களை, இடங்களை புனிதப்படுத்தி அவைகளை வணங்கக்கூடிய மாபெரும் அநியாயம் நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் இவர்களுடைய பிரச்சாரம். அப்ப அதனால அந்த பிரச்சாரம் கொள்கை ரீதியாக அவர்களுக்கு எதிர்ப்பாக இருக்கிறதே தவிர ஆட்சி அதிகாரத்திற்கு இமாம் அவர்கள் சில எந்த எதிர்ப்பையும் வெளிப்படுத்தவில்லை என்பதுதான் யதார்த்தம். இந்த குற்றச்சாட்டிற்கான காரணம் அதை நம்ம தெரிந்து விட வேண்டும். என்னன்னு சொன்னா, ஹம்பருடைய டைரி குறிப்பு என்ற ஒரு செய்தி இருக்கிறது. அது ஒரு பொய்யா புனையப்பட்ட ஒரு கதாபாத்திரம். அது பற்றி ஒரு விரிவாக பேச வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் இந்த ஹம்பருடைய டைரி என்பது அது பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ் மொழியிலும் இருந்து கொண்டிருக்கிறது, ஆங்கிலத்தில் இருந்து கொண்டிருக்கிறது, அதே போன்று துருக்கிய மொழிகளில் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி உலகத்துடைய பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு பரப்பப்பட்டிருக்கின்ற ஒரு பரப்புரை தான் அந்த புத்தகம். அதாவது ஒரு உளவாளியுடைய ஸ்டேட்மெண்ட் என்று அதற்கு சொல்லப்பட்டிருக்கும். பிரிட்டிஷ் உளவாளி என்றுதான் அந்த புத்தகத்திற்கு இது செய்யப்பட்டிருக்கும். தமிழிலே பெயரிடப்பட்டிருக்கும். வேற ஏதோ குறிப்புகள் இருக்கும். அதுல அது சரியான ஞாபகம் இல்லை. அப்ப அந்த புத்தகத்துல என்ன செய்யறாங்க, இது போன்ற விமர்சனங்கள் முன்வைக்கிறார். மொத்தத்தில் அந்த புத்தகம் என்பது ஒரு பொய்யான புனையப்பட்ட புத்தகம். ஏனென்றால் அப்படி ஒரு கதாபாத்திரம் இல்லை. இன்ஷா அல்லாஹ் அது குறித்து நம்ம என்ன செய்யணும், ஒரு தனியான ஒரு செய்தி தொகுப்பை போட வேண்டி இருக்கிற காரணத்தினால அது குறித்த குறிப்புகளோடு நாம் என்ன செய்யணும், இன்னொரு சந்தர்ப்பத்தில் அதற்கு விளக்கம் தருகிறோம். இன்ஷா அல்லாஹ்.